வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முருகனுடைய அற்புதமான ஒரு விளையாட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆகலை. வயசு வந்து ஒரு 22 வயசு இருக்கும். அப்போ வந்து சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் வேண்டிகிட்டு விடான்னு எங்கள் அப்பா அம்மாலாம் எல்லாம் ஊரில் எல்லாருமே டூர் போனாங்க பழனிக்கு. சரின்னு நானும் போனேன் பழனிக்கு. பழனிக்கு போய் வண்டி கீழே நிறுத்துறது ஒரு 4-5 பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு, என் வயசு வாலிப பசங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறேன். இவங்கெல்லாம் வந்தவங்க பூரா பழனிக்கு மலை ஏற போயிட்டாங்க. நாங்கள் வந்து நீங்கள் போங்க, நாங்கள் அப்புறம் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜாலியாக பசங்களோட அடிச்சுட்டு இருந்தோம். ஒரு ஆள் அங்கேருந்து வந்தான். வந்ததும் என்ன பண்ணால், காக்கி சட்டை போட்டிருந்தான், காக்கி வெட்டி கட்டியிருந்தான். வேட்டியில் அப்படியே மறைச்சிட்டு வந்து இவ்வளோ பெரிய பாட்டிலு இல்லை பிராந்தி பாட்டிலு கொண்டாந்து பாருங்க, நான் லாரியில் வேலை செய்கிறேங்க, இந்த மாதிரி லோடு ஏற்றப்போ இது எனக்கு கிடச்சிச்சு, இதை வச்சுங்க ஒரு 300 கொடுங்க போதும் அப்படின்னா. எப்போ கல்யாணம் எனக்கு ஆகாத காலத்தில் 300 எவ்வளோ பெருசு? அது வந்து 600-700 கடையில் 300 தரேண்ணே அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் இருந்த காசு எல்லாம் பஞ்சாமிரதம் வாங்க வச்சுருந்த காசு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். கொடுத்து அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஆஹான்னு முதல் பழக்கம், கெட்ட பழக்கம். சாமிக்கு வந்தோம், சாமி கும்பிட சாமியை பார்க்குறதுக்கு வந்தோம். ஆனால் எப்படி இப்போ நிலமை போச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி புத்தி மாறி போச்சு. அந்த பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒருத்தன் கொஞ்சம் சில்லறை காசு வச்சுருந்தான், அதில் போய் டம்ளர்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு இந்த சைடிஷ்லாம் எல்லாம் பாக்கெட்டுங்க, குடல் பாக்கெட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி எல்லோரும் ஊற்றி சாப்பிட்டா வெறும் பச்சை தண்ணிங்க. அவன் குடிச்சு பார்த்துட்டு பச்சை தண்ணி இவங்க வேணும். அப்படியே எனக்கு உடம்பே செலுத்து போச்சுங்க. உண்மையில ஏன்டா என்னை பார்க்க கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த வந்து உல்லாசத்தில் நீங்கள் ஈடுபடலான்னு இது பண்ணுறான்னு முருகன் எனக்கு அன்னை கொடுத்தா தண்டனை. அது அவனுங்களாம் யாரும் 3 பேரும் உணரலை. ஆனால் நான் நல்லா உணர்ந்தேங்க. அன்னையிலேருந்து முருகன் மேலே எனக்கு தீராத ஒரு பக்திங்க. அதனால் இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி செவ்வாய் உரையில் விளக்கு போடுறோம், முருகனுடைய ஞாபகம் வந்து இதை சொல்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு தினம் தகவலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.